தலை குனிந்து நின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூல் சொல்லுகிறார்கள், அஹபத்தல்லாஹு அமலஹு. ஒரு மனிதனுக்கு தலை குனிந்ததற்கு காரணமாக அல்லாஹ் அந்த மனிதன் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் அழித்து விடுகிறான். நீங்க ஒருத்தத்தை கையெழுந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நீங்க செஞ்ச நற்காரியத்தை எல்லாம் அழிச்சிடுறான். அல்லாஹ் கோபப்படுகிறான். உன்னை படைத்தது நான், உனக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் நான், உன்னை பரிபாலிக்கக்கூடியவன் நான். இப்படி உனக்காக எல்லாவற்றையும் செய்த என்னை மறந்துவிட்டு அழிந்து போகக்கூடிய படைப்பினங்களிடத்தில் சென்று உன் தேவையை கேட்கிறாயே, அதனால் அஹபத்தல்லாஹு அமலஹு, அல்லாஹ் நாம் செய்த நல்ல காரியத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறான். இதை நாம் மனதில் நன்றாக பதிய வைக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கோட்டைக்கு கீழ் வாழ்ந்தார்கள். ரொம்ப வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். யாரிடத்திலும் கையெழுந்து நிற்க மாட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நான் பிறரிடத்தில் போய் கையேந்துவது எனக்கு எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், 2 குண்டூசிகளை என்னிடத்திலே கொடுத்து, 2 குண்டூசிகளை என்னிடத்திலே கொடுத்து 2 கிணறுகளை என்னை தோண்ட சொன்னாலும் நான் அந்த ஊசிகளை வைத்து 2 கிணறுகளை தோண்டி விடுவேன். 2 இரவுகளை என்னிடத்தில் கொடுத்து இந்த அரபத்தில் நீங்கள் சுத்தம் செய்ய சொன்னாலும் இந்த மக்கமா நகரை நான் ஒட்டுமொத்தமாக சுத்தம் செய்து விடுவேன். ஆனால் என்னை இழிவுபடுத்திக் கொண்டு, என்னை நானே அசிங்கப்படுத்திக் கொண்டு நான் துன்யாவுடைய தேவைக்காக ஒருவன் வீட்டு வாசலில் போய் நிற்பது என்பது எனக்கு 2 குண்டூசிகளை கொண்டு கிணறை தோன்றுவதை விட, எனக்கு 2 இரவுகளை கொண்டு காபத்துல்லா ஒட்டுமொத்த மக்காவை சுத்தம் செய்வதை விட அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஒரு இடத்துல கையேந்தி நிற்பதுதான் எனக்கு அவமானம் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு வீட்டு வாசல் போய் நிற்பது ஆக பாரம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட வைராக்கியமுடைய வாலிபர்களாக, இப்படிப்பட்ட வைராக்கியமுடைய முஸ்லிம்களாக நம் முஸ்லிம் சமூகம் உருவாக வேண்டும். மானம் போனாலும் பரவாயில்லை, மரியாதை போனாலும் பரவாயில்லை, குடும்ப கௌரவ காத்துல பரவாயில்லை பரவாயில்லை, நமக்கானவை நாம் அடைந்தே வேண்டும் என்று முஸ்லிம்கள் இன்றைக்கு ஒரு நவீன ஒரு சாரா உருவாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமாக பெற்றோர்கள், காலங்காலமாக குடும்பத்தினுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த மானமும் மரியாதையும் இன்றைக்கு சுயமரியாதையை நவீன வாலிபர்கள், யுவதிகள் அற்ப ஆசைக்காக, அற்ப சுகத்துக்காக, அற்ப துன்யாவுடைய தேவைக்காக ஒட்டுமொத்த கௌரவத்தையும் இழப்பதற்கு காரணம் சுயமரியாதையை இழந்து வாழ்வதனால்தான். அதே அடிகளில் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அரஃபாவுடைய மைதானத்தில் எல்லா ஹாஜிகளும் அங்கு மைதானத்தில் ஒன்று கூடியிருந்த பொழுது ஒரு மனிதர் என்ன செய்தாரோ அல்லாஹ்விடத்தில் கையேந்தாமல் ஒரு சக மனிதத்தை கையேந்திட்டு நின்றிருந்தார். இதை பார்த்த அடிகளில் அவங்க என்ன பண்ணாங்க,